ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு கடாயில் வந்து கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்தோடனே அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு அது கொஞ்சம் கொதி வந்த உடனே சேமியாவை நான் சேர்த்துக்கிறேன். சேமியா ஒரு பேக்கெட் தான் எடுத்துருக்கேன். ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு இந்த தண்ணி கொஞ்சம் அளவு கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு அது ஒரு 90% வெந்து வர அளவுக்கு கொஞ்சம் வேகட்டும். வெந்த உடனேயே நம்ம எடுத்து அதை கொஞ்சம் வடிகட்டிட்டு அது மேலே வந்து பச்சை தண்ணியை ஊற்றி விட்டுடணும். அப்போ தான் கொஞ்சம் தளர்ந்த மாதிரி வரும். அப்புறம் நான் வந்து ஒரு 2 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாவையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அதே கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா கலந்து விட்டு பச்சை மிளகா, அந்த வெங்காயம் போட்ட உடனே நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். லைட்டாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி கொஞ்சம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம், லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிட்டு அது நல்லா ஒரு கொதி வந்த உடனே சேமியா நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அந்த சேமியாவை எடுத்து அதில் போட்டுக்கலாம். அதில் போட்ட உடனே அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தான் சால்ட்டு போட்டிருப்போம். இன்னும் சால்ட்டு நமக்கு தேவைக்கேற்ற சால்ட்டு போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். கிளந்த வேணான்னா அது நமக்கு இந்த கலரில் கிடைக்கும். லாஸ்ட்டாக வந்து ஒரு லெமனில் வந்து நம்ம ஆஃப் லெமன் தான் எடுத்து ஊற்றிருக்கேன். ஆஃப் லெமன் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. நெக்ஸ்ட் சைடிஷ்க்கு வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கோம், தேங்காய் சட்னி. வாங்க, தேங்காய், பச்சை மிளகா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கினேன். அப்புறம் வந்து பொட்டுக்கடலையும், அதுக்கப்புறம் பூண்டு, லைட்டாக வந்து கல் உப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியை தாளித்தோம்னா தேங்காய் சட்னி ரெடி. தாளிக்கிறதுக்கு பார்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலையை நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கிறேன். எல்லாம் தேங்காய் சட்னி ரெடி. இந்த டிஷ் பேர் லெமன் சேமியா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.